ஏன் என்னை வச்சிருக்க? ஏன் வச்சிருக்க? நீட்ல இருந்து விளக்கு கொடு, இல்லைன்னா என்னை விளக்கி விடு. தண்ணி விடு, இல்லைன்னா தனியா விடு. ஏதாவது ஒண்ணுக்கு வா. நீ நீட்டெல்லாம் அவன் நீட்ட மாட்டான், வேற இடத்துல மடக்க மாட்டான். அவனுக்கு இந்த அடியெல்லாம் சரி வராது. நீட்டு 24 கல்லூரியும் பூட்டு. தமிழர்கள் தான் இயற்கை மருத்துவத்தில் ஆகச் சிறந்தவர்களாக இருந்தார்கள். இன்னைக்கு மேற்கு தொடர்ச்சி மலையில அவ்வளவு மூலிகைகள் இருக்கு. ஆனால் எல்லா மூலிகைகளையும் பார்த்தின செடி வச்சு மூடி மறைச்சான். இப்ப நீ கண்டே பிடிக்க முடியாது. நீ இவ்வளவு பண்றான்னா டெங்குக்கு இந்த நிலவேம்ப கரைச்சி குடிங்கிறான். இவ்வளவு வந்துருச்சு மஞ்சக்கா மலைக்கு ஆட்டுப்பால்ல கீழா நெல்லியை அப்படி கலக்கி குடிங்கிறான். என்ன எம்பிபிஎஸ் என்ன பண்ண? இந்த கல்வி முறையில் என்ன கட்டு போச்சு? இந்த கல்வி முறையில் தான் அப்துல் கலாமும் மயில்சாமி அண்ணாதுரையும் சிவனும் வந்தாங்க. இந்த கல்வி முறையில் தான் இவ்வளவு பெரிய பேரறிஞர்கள் வந்தார்கள். 1 கோடி பேர் 3 ஆண்டுக்குள்ள என் மாநிலத்தில் ஊடுருவி இருக்கான். பூரா பேர் இந்திக்காரன் தான். இங்கே சோன் பப்படி விற்கிறவன், சொற்று விற்கிறவன், தள்ளு வண்டி கடையில் தட்டுகளவரெல்லாம் யாரு? தர்மேக சாதார்மேகன்னு பேச்சு இருக்கிற இந்திக்காரன் தான்டா. அவன் தான் குல்ஃபி ஐஸும் குல்ஃபி ஐஸ் ராத்திரியில் விற்கிறவன்லாம் யாரு? கூட்டு கேளவன பானிபூரி விற்கிற எல்லாம் வந்தான். ஆனா இந்தி படிச்சா வேலை கிடைக்கும், இந்தி படிச்சா வேலை கிடைக்கும். எங்க கிடைக்கும்? தமிழ்நாட்டில். இது ஒரு பைத்தியக்கார கூட்டம். ஒரு காலம் வரப்போகுது இந்தி படிச்சா வேலை கிடைக்கும் வட இந்தியாவில், இங்கிலீஷ் படிச்சா வேலை கிடைக்கும் வெளிநாட்டில், தமிழ் படித்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் வேலை கிடைக்கும். அப்படி ஒரு நிலை உருவாக போகிறது. நீ நீட்டெல்லாம் அவன் நீட்ட மாட்டான், வேற இடத்துல மடக்க மாட்டான். அவனுக்கு இந்த அடியெல்லாம் சரி வராது. நீட்டு 24 கல்லூரியும் பூட்டு. ஒரே வழி, என் காசு, என் ஆத்தாளப்பன் காசு, என் பிள்ளைய படிக்காம எதுக்கு இந்த கல்லூரி? மூடா முடிஞ்சு. திறக்கணுமா? நீட் அங்கிட்டு நான் திறக்கிறேன். ஒரே ஒரு அறிக்கை, இந்திய மத்திய மருத்துவ கவுன்சில் குழுமம் என்னை அங்கீகரிக்க வேண்டாம். நீ யாரா என்னை டாக்டர் சொல்றதுக்கு? வேண்டாம். என் பாடத்திட்டத்தில் என் பிள்ளை படிக்கட்டும், என் ஆத்தாளப்பனுக்கு ஊசி போட்டு மருந்து போட்டுக்கிட்டோம், ஒன்றும் இல்லை. நீ அங்கீகரிக்க வேண்டாம். சீனாவுக்கு அனுப்புகிறேன், ரஷ்யாவுக்கு அனுப்புகிறேன், அமெரிக்காவிலே படிச்சுட்டு வரட்டும். ரஷ்யா மருத்துவத்தை கல்வி இலவசமாக கொடுக்குதா இல்லையா? எத்தனை பிள்ளை என் கட்சி பிள்ளைகளே படிக்குது. சீனாவில் படிக்கிறான், பின்லாந்தில் படிக்கிறான், பிலிப்பைன்ஸில் படிக்கிறான். ஏன்? கல்வி இலவசமாக தர்றான், படிச்சுட்டு வரட்டும். நான் உனக்கு ஊசி போடல, எங்கள் அக்கா தங்கச்சி ஆத்தாளப்பனுக்கு ஊசி போட்டு போகிறேன். நீ அங்கீகரிக்க வேண்டாம். வேண்டாம். யாருக்கு வேணும் அங்கீகாரம்? நான் உன்னை அங்கீகரிக்கல, நிராகரிக்கிறேன். போ. உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்களை வச்சுக்கிற, விட்டுரு. ஏன் கஷ்டப்படுற? எங்களை பிடிக்கல, எங்களை பிடிக்கல, எங்கள் மொழி பிடிக்கல, எங்க மூஞ்சி பிடிக்கல, எங்களை பார்த்தாலே அருவருப்பா இருக்கு. ஏன் என்னை வச்சிருக்க? ஏன் வச்சிருக்க? நீட்ல இருந்து விளக்கு கொடு, இல்லைன்னா என்னை விளக்கி விடு. தண்ணி விடு, இல்லைன்னா தனியா விடு. ஏதாவது ஒண்ணுக்கு வா, ஏதாவது ஒரு முடிவுக்கு வா, ஏதாவது ஒரு முடிவுக்கு வா. என்ன கொடுமை! லட்சக்கணக்கான என் மக்களை கொன்னான் சிங்களன். சிங்களன் நண்பங்கிற இந்த நாட்டுக்கும் சிங்களனுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? 10 கோடி பேர் இருக்கும் இந்தியாவுக்குள்ள, 1.25 கோடி கர்நாடகாவில் இருக்கும். எல்லா மாநிலங்களையும் 26 லட்சம் 30 லட்சம் தமிழர்கள், 10 கோடி பேர் இங்க. உலகம் பூரா 13 கோடி தமிழ் மக்கள், ஒரு மூத்த பெருத்த தேசியத்தின் பிள்ளைகள். கண்ணு முன்னாடி என் இனச்சாவு. நீ என்ன செஞ்ச? சிங்களன் என் நண்பன். அப்ப சிங்களன் உன் நண்பன்னா, என் இனத்தின் வரலாற்று பகைவன் உன் நண்பன்னா, நான் யாரு? நான் யாரு உனக்கு? அப்ப 2 தானே முடிவு. நான் வேணா என்னை வச்சுக்க, அவன் வேணா அவனை வச்சுக்க, என்னை விட்டுரு. இதான முடிவு. இதை கேட்கறதுக்கு ஆள் இல்லாம ஆட்டம் காட்டிட்டு இருக்கான். இப்ப நம்மகிட்ட அதிகாரம் இருக்கு. சிறப்பு படை 5000 பேர், சிறப்பு காவல் படை நெய்வேலிக்கு சுத்தி இறுக்கி விட்டுருவேன். ஒரு சொட்டு தண்ணி அவன் இல்லைன்னா ஒரு சொட்டு மின்சாரம் உனக்கு இல்லை. நீ என்ன அவரு சீதாராமையா, எங்களுக்கே தண்ணி இல்லை, அதுல தமிழ்நாட்டுக்கு எப்படி? ஒரே அதே தான், எங்களுக்கே மின்சாரம் இல்லை, நாங்களே 8 மணி நேரம் இருட்டில் கிடக்குறோம், உனக்கு என்ன? அவ்வளோதான் ராஜா. தம்பி, முட்டுக்கு எதிர் முட்டு தான், வெட்டுக்கு பதில் வெட்டுத்தான். அதான் இங்க இருக்குது. அதுதான் எங்க அப்பா சொல்ற மாதிரி, நாங்கள் வன்முறையாளர்கள் அல்ல, வன்முறையின் மீது தீராத காதல் கொண்ட மன நோயாளிகள் அல்ல. அதான் மாசேத்துங்க சொல்றான், நாங்கள் வன்முறையின் மீது காதல் கொண்ட மன நோயாளிகள் அல்ல, ஒரு தேசிய இனத்தின் உரிமைக்கு போராடுகிற போராளிகள், புரட்சியவாதிகள்.
அமைதியா இருக்கத்தான் மரம் நினைக்குது, காற்று அதை எப்படி இருக்க விடுறது இல்லையே ராஜா. நாங்க பிரச்சனையே வேணாம் தான் இருக்கோம். வடிவேல் சொல்ற மாதிரி நாங்க தலைவலி காய்ச்சல்னா புல்லட்டு தான் சாப்பிட்டு படுக்கிற மாதிரி, நாங்க தலைவலி காய்ச்சல்னா பிரச்சனையை தான் சாப்பிட்டு படுக்கிறோம். நாய்க்கு ரொட்டி துண்டு போல வசதி படைச்ச எஜமான் கால் மேல கால் ஒட்டி செய்தித்தாளை படிச்சுட்டு இருப்பாரு. நாய் வாலாட்டிக்கிட்டு இருக்கோம். ஒரு ரொட்டி துண்டை தூக்கி வீசுவார், ஓடி எடுத்துக்கிட்டு வரும். அப்புறம் இந்த பக்கம் வீசுவார், ஓடி எடுத்துக்கிட்டு வரும். அப்படி இந்த தமிழின மக்களுக்கு நாள்தோறும் பிரச்சனைகளை தூக்கி போட்டு கொண்டே இருக்குது மத்திய அரசு. இது எங்கே போய் முடியும்? ஈழத்திற்கு போராடிய தந்தை செல்வா அவர்கள் சொன்னாங்க, என்னை போல இன்னொரு தலைமுறை அறவழியில் போராடும் என்று எதிர்பார்க்காதீர்கள்னு. அங்கதான் என் தலைவன் பிறந்தான். அடிக்கிறீங்க ஐயா, அடிக்காதீங்கய்யா, வலிக்குதுயா. அடிக்கிறீங்க ஐயா, அடிக்காதீங்க, ரொம்ப வலிக்குதுங்க. அடிக்கிறீங்க ஐயா, நல்லா இருப்பீயா, கும்பிடுறையா, வலிக்குதுயா, அடிக்காதேயா. மறுபடியும் அடிக்கிறீங்க, கெஞ்சுறேன். ஓங்கி ஒரு அடி அடிச்சேன், அம்மா நீங்க இப்படித்தாயா, எனக்கு வலிச்சதுயா. அந்த அந்த நிலைமைக்கு எங்களை விட்டுறக்கூடாது. அந்த நிலைமைக்கு ஒரு தலைமுறை இந்திய இறையாண்மைக்கும் தேசிய ஒருமைப்பாட்டுக்கும் எதிரான சிந்தனையில் வளர்ந்துவதற்கு வாய்ப்பு தந்துடக்கூடாது. ஆட்சியாளர்கள் கவனத்தில் வச்சுக்கணும். ஒரு நாள் என்னை போல ஒரு காட்டான்ட்டு அந்த அதிகாரம் சிக்கிச்சுன்னு வச்சுக்க, நீ திணறிடுவ. நீ திணறிடுவே ராஜா. தமிழ்நாட்டுக்குள்ள வரணுங்கிற எண்ணமே உனக்கு கனவுலயே வராது. இப்போது வந்து போற சுத்தமா வராது. அதெல்லாம் வேற ஆள்கிட்ட வச்சுக்கின்றுவேன். இந்த சந்திரபாபு நாயுடு நீட்டு தெருவில் ஆந்திர மாநிலம் எப்படி விளக்கு பெற்றுச்சு? எப்படி வெட்டுச்சு? அவன் மானஸ்த நல்லதாயுதப்பனுக்கு பிறந்தவங்க. அவன் என்ன பண்ணா, நான் உனக்கு தர வேண்டிய 15 விழுக்காட தரல, நீ எனக்கு தர எந்த சலுகையும் வேண்டான்ட்டான். முடிஞ்சு. அதே போல சொல்லியிருக்கலாமே, உன்னுடைய சலுகைகள் எனக்கு வேண்டாம், உன் அங்கீகாரம் எனக்கு வேண்டாம். என்ன அங்கீகாரம் கொடுக்க போகுது இந்த நாடு? என்ன அங்கீகாரம் தந்துருச்சு நமக்கு? என்ன தந்துருச்சு? நீ எதை தோண்ட சொல்றியோ அதை மூடுவான், எதை மூட சொல்றியோ அதை தோண்டுவான். நீ ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் ஈத்தேன்லாம் மூடுறாங்க, அதை தோண்டுவான். நீ கீழடியை தயவு செய்து தோண்டுங்கிறான், அதை மூடுவான். இந்த முட்டா பயில்கள்கிட்ட போய் நீ என்ன பேசுவ? 2600 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு மூத்த குடி தமிழினம். இன்னைக்கு தான் ஐயா மோடி தொழில் நகரம் பேசுறாரு. கீழடியில தமிழன் 2200 ஆண்டுகளுக்கு முன்பே தொழில் நகரம் வைத்து வாழ்ந்திருக்கான். இன்னைக்கு வீட்டுக்கு வீடு கழிவறை கட்டுங்கிறார் ஐயா. வீடே இல்லாம பல பேர் வீதியில் இருக்கான். வீடு கட்டுவானா கக்குசு கட்டுவானான்னு தெரியல. அதுல ஐயா இலக்கணேசனை பாராட்டணும். நாங்கள்லாம் நெடுவாசல் போய் ஹைட்ரோ கார்பன் எதிர்த்து போராடிட்டு இருக்கும்போது, நாடு நல்லா இருக்கலாம்னா ஒரு மாநிலத்தை பலி கொடுக்கலான்ட்டு உண்மையிலே பேசிட்டாருப்பா. அவங்க முடிவு பண்ணிட்டாங்க நம்மளை பலி கொடுக்கறதுன்ட்டு. நாம முடிவு பண்ண இவங்களை பலி எடுக்கிறதுன்ட்டு. வேற வழி இல்லை, வேற வழி இல்லை. எப்படி இவர்கள் திட்டமிட்டு வஞ்சித்து அவமதித்து நம்மளை புறக்கணிக்கிறார்களோ அதை போலவே இவர்களை நமக்கிட்ட இருக்கிற ஒரே வாய்ப்பு, இறுதி வாய்ப்பு, தேர்தல் களத்தில் தமிழன் உணர்வுக்கு, தமிழர் உரிமைக்கு, தமிழர் உயிருக்கு மதிப்பளிக்காத எந்த கட்சிக்கும் ஒரு மானத்தமிழன் ஓட்டும் இல்லை என்கிற நிலையை உருவாக்கணும். ஒரு நாட்டில் ஒரு வேளாண் குடிமகன் வாழ்கிறான், வளர்கிறான் என்றால் அந்த நாடு வாழ்கிறது, வளர்கிறது என்று அர்த்தம். ஒரு நாட்டில் ஒரு விவசாயி வாழ முடியாமல் சாகிறான் என்றால் அந்த நாடு நாடில்லை, அது சுடுகாடு என்று அர்த்தம். இதை நன்கு விளங்கினோம். ஒரு விவசாயி வேளாண் குடிமகன் இன்னைக்கு சாகிறான் என்பது செய்தி, நாளை சோறு இல்லாமல் நாம் சாக போகிறோம் என்பதற்கான எச்சரிக்கை, முன்னறிவிப்பு என்பதை தமிழ் இளம் தலைமுறையினர் புரிந்து கொள்ளணும். கேள்வி ஏற்று மக்கனே கேட்கக்கூடாது. ஐபிஎல் மறிச்சிட்டா தண்ணி வந்துடுமா? கௌதமெல்லாம் சேர்ந்து இப்படி போராடிட்டா தண்ணி வந்துடுமா? எதை செஞ்சா தண்ணி வரும் சொல்லு? இந்த மாதிரி கேள்வி கேட்கற தூக்கி போட்டு மிதிச்சா தண்ணி வந்துடுமா? வந்துடும். இப்படி ஒரு வியாக்கியானம் முடிச்ச வெட்டி கூட்டம், முகநூல் புரட்சியாளர்கள். தண்ணியை போட வேண்டியது, ராத்திரியில் தூக்க வரலைன்னா 2 சுட்டு செய்தி போட்டு படுத்துட வேண்டியது. காலையில் எந்திரிச்சு தொலைக்காட்சிகள் அவர் இப்படி சொல்லியிருக்கிறாரு, அவர் இப்படி பண்ணியிருக்கிறாரு. எப்ப சொன்னாரு? எப்ப சொன்னார்? வீதியில் நின்று போராட ஒருத்தன் இல்லை, நாதியற்ற ஒரு இனமா போச்சுது.
நீட்டு தேர்விலிருந்து விலக்கு பெற முடியுமானா முடியும். ஆந்திரா பெற்றிருக்கிறது, ஏன் நம்ம பெற முடியாதா? பெற முடியும். இவர்களுடையது நேஷனல் எலிஜிபிலிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இல்லை, இவனுடையது குளோபல் என்ட்ரன்ஸு. அதுதான் அவன் நோக்கம், அதுதான் அவன் நோக்கம். இப்போ அதில் இனி வெளிநாட்டவர்கள் கூட நம்ம இதில் படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அவன் படிச்சுட்டு எப்படி வைத்தியம் பார்ப்பான்? இப்போ வட இந்தியா வந்துட்டான், நம்ம டாக்டருக்கே நம்ம ஆத்தா பத்தா பேசுறது புரியாது. எப்போ ஒரே நச்சு குத்தா ஒத்த பக்கம் தலையில் குத்துதுங்க, அவனுக்கு ஒன்றுமே புரியாது. அவன் வட இந்தியா வந்த கியா அப்படிம்பா, மேலுங்களும் பார்க்கும். என்ன செய்யுதுன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள செத்துரும் நம்ம அப்பத்தா. அதான் 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 நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி எச்சரிச்சுக்க. நாங்கள் தமிழர் நாட்டை தமிழரே ஆளணும் போது அவ்வளவு கோவம் வருது, அவ்வளோ கோவம் வருது. தமிழ் தேசம்னா ஏதோ வேற்றுக்கிறக சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நாட்டுக்கு பேர் என்ன? தமிழ்நாடு. அப்போ தேசம் தமிழ் தேசம். இங்கு வாழ்கிற மக்களின் மொழி, கலை, இலக்கியம், பண்பாடு, தொன்று தொட்ட வேளாண்மை, அவனுடைய வழிபாடு, அவனுடைய காட்டு வளம், கனிம வளம், நீர்வளம், நிலவளம், கடல் வளம், மலை வளம், இதை காப்பது, அனைவருக்குமான கல்வி, அனைவருக்குமான மருத்துவம், அவனுடைய தொழில் வளர்ச்சி, பொருளாதார மேம்பாடு, இதற்கெல்லாம் ஒரு அரசியல் இருக்கா இல்லையா? அப்ப தேச தமிழ் தேசம், இதற்கான அரசியல் தமிழ் தேச அரசியல். இதுல என்ன உனக்கு பிரச்சனை? என்ன பிரச்சனை? நீட்டை கொண்டு வருது இந்திய தேசியம், நீட்டு வேண்டாம்ங்கிறோம் தமிழ் தேசியம், அவ்வளவுதானே. காவிரி மேலாண்மை அமைக்க முடியாதுங்கிறது இந்திய தேசியம், அமைத்தே தீரணும்னு போராடுறோம் தமிழ் தேசியம். ஜல்லிக்கட்டுக்கு தடையை போட்ட தடையை நீக்கணும் போராடணும் தமிழ் தேசியம், அதானே. கச்சத்தீவை கொடுத்ததா இந்திய தேசியம், எடுத்தே தீரணும் தமிழ் தேசிய அரசியல். தினமோ நீ வேற்றுக்கிறக சொல்லு மாதிரி யார் வேணாலும் ஆளலாம். ஒன்னு நீ புரிஞ்சுக்கணும், என் நிலத்தை நானே ஆள்வது என்பது என் உரிமை. நான் ஆளாமல் பிறர் ஆண்டு வாழ்வது என்பது நான் அடிமை. நான் அடிமையா வாழ தயாரா இல்லை. ஒருவன் காலில் விழுந்துதான் வாழ வேண்டும் என்கிற நிலை இருக்குமானால் நான் எழுந்து நின்று இறந்து போவேன் என்கிறான் புரட்சியாளர் சேகுவேரா. நான் ஊழ கும்பிடு போட்டு காலில் விழுந்து கை கட்டி நிக்கலாம் தயாரா இல்லை. இது என் நிலம், யாரும் வாழு, நான் தான் ஆளுவேன்.